ஒரு 18 பேர் குழு கொண்ட ஜட்ஜஸ். ஒரு 18 பேர் கொண்ட ஒரு குழு. அதாவது அந்த குழுல நீங்க பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் இருக்காங்க, ஹை கோர்ட் ஜட்ஜஸ் எல்லாருமே ரிட்டயர் ஆன ஜட்ஜஸ் 18 பேர் சேர்ந்து ஒரு லெட்டர் வெளியிடுறாங்க. அதுல அமித்ஷா செய்த இந்த செயலை அவர்கள் வன்மையாக கண்டிக்கிறார்கள். அவங்க என்ன சொல்றாங்க, இப்படி பாலிடிக்ஸ்ல ஒரு நபரை எதிர்கொள்றதுக்காக அவர் என்னைக்கோ கொடுத்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்ட வந்து நீங்க இழுத்து போட்டு இப்படி விமர்சனம் பண்றீங்கன்னா, இது தவறான முன்னுதாரணத்தை ஏற்படுத்தும். நீங்க எதுக்கு ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ட இப்போ தேவையில்லாம விமர்சனம் பண்றீங்க? இது மூலமாக இப்போ இருக்கக்கூடிய சிட்டிங் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ அரசாங்கம் மறைமுகமாக அச்சுறுத்த முயற்சி பண்ணுது. அப்ப அரசாங்கத்துக்கு எதிரா நாம பேசுனா, நாளைக்கு நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமோ அப்படிங்கிற பயத்துல ஒவ்வொரு ஜட்ஜும் செயல்பட ஆரம்பிப்பாங்க. இது ஜுடிஷியல் இண்டிபெண்டன்ஸ பாதிக்கும். அதனால இது போன்ற விஷயங்கள ஹோம் மினிஸ்டர் போன்ற முக்கியமான பதவியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் தவிர்க்கணும் அப்படின்னு ஒரு கண்டன லெட்டர் வெளியிடுறாங்க. இந்த லெட்டர் வெளிவந்தோன்ன பாத்தீங்கன்னா, பாஜகவுக்கு எதிராக கடுமையான விமர்சனங்கள் சோசியல் மீடியால வர ஆரம்பிக்குது. உடனே பாஜக என்ன பண்ணுது? இவர்களுக்கு ஆதரவான ஒரு 56 ஜட்ஜஸ ஒருங்கிணைச்சு, இதுல நீங்க பாத்தீங்கன்னா, முன்னாள் சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ்ல ஆரம்பிச்சு ஹைகோர்ட் ஜட்ஜஸ்ல இருந்து பாஜகவால் பலன் பெற்ற நெறைய ஜட்ஜஸ் அதுல இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு சீஃப் ஜஸ்டிஸா இருந்து ரிட்டயர் ஆகி அதுக்கப்புறம் ராஜ்யசபா மெம்பரான ரஞ்சன் கோகோய் மாதிரி ஏகப்பட்ட பாஜகவால கவர்னர் ஆக்கப்பட்ட, பாஜகவால பலன் பெற்ற ஏகப்பட்ட ஜட்ஜஸ் இந்த 56 ஜட்ஜஸ் கொண்ட குழுல இருக்கிறாங்க. இவங்க ஒரு லெட்டர் வெளியிடுறாங்க. இந்த லெட்டர்ல ஏற்கனவே லெட்டர் வெளியிட்ட இந்த 18 ஜட்ஜஸ கடுமையா தாக்குறாங்க. இதுல தேவையில்லாம நீங்க எதுக்கு மூக்க நுழைக்கிறீங்க? ஜஸ்டிஸ் சுதர்ஷன் ரெட்டி பாலிடிக்ஸ்க்கு வரணும், வைஸ் பிரசிடென்ட் கேண்டிடேட்டா வரணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் அரசியல் களத்துல குதிச்சிருக்கிறாரு. அப்படி குதிக்கும் பொழுது அவருக்கு எதிராக வரக்கூடிய விமர்சனங்களை அவர் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கணும். இதுல தேவையில்லாம மத்த ஜட்ஜஸ் எல்லாம் ஏன் மூக்க நுழைச்சு உங்களுடைய அரசு சார்பு நிலையை வெளிப்படுத்துறீங்க? இது மூலமாக நீங்க எந்த அரசியல் கருத்துக்கு சார்பா இருக்கீங்க அப்படிங்கிறது தான் வெளிப்படுது. இப்ப தேவையில்லாம நீதித்துறையில அரசியல கறக்க முயற்சி பண்றது நீங்க தான் அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டி இந்த 56 ஜட்ஜஸும் ஒரு லெட்டர் வெளியிடுக்காங்க. ஆனா இதுல வேடிக்கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 56 ஜட்ஜஸ் பதிலுக்கு எழுதின இந்த லெட்டர்ல எவ்வளவு பெரிய ஒரு முரண் இருக்கு பாருங்க. இந்த பிரச்சனைய முதல்ல அரசியலாக்கி நீதித்துறைக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஜட்ஜ்மெண்ட்ட விமர்சனம் பண்ணது அமித்ஷா. ஆனா அமித்ஷா மீது எந்த விமர்சனமும் இவங்க வைக்கல. எப்படி 15 வருஷம் முன்னால வந்த ஒரு தீர்ப்புக்கு நீங்க எப்படி அரசியல் சாயம் பூசலாம்?